بسم الله الرحمن الرحيم. அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் பல அற்புதங்களை செய்தது போல நபிமார்களாக இல்லாத நல்லவர்கள் அற்புதம் செய்ய முடியுமா? நபிமார்கள் அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாங்க. நபிமார்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அற்புதங்கள் நிகழுமா? நபிமார்கள் அல்லாதவங்களுக்கும் அற்புதங்கள் ஏற்படுமா என்பது இரண்டாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நபிமார்கள் மாத்திரமில்லாம யாருக்கு வேண்டுமானாலும் அற்புதம் நிகழலாம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அது ஒரு பெரிய மகானா இருக்கணும், அற்புதம் அவற்றை நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அவர் நல்லடியாராத்தான் இருக்கணும், அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட அடியாராத்தான் இருக்கணும் என்பதற்கு அது அடையாளம் கிடையாது. எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்ய நாடிவிட்டால் அற்புதமான முறையில் அந்த உதவியை அவருக்கு கிடைக்க செய்வான். இந்த மாதிரியான ஒரு அற்புதம் மார்க்கத்தில் இருக்கிறது. நபிமார்களுடைய அற்புதத்திற்கும் இந்த மாதிரி அற்புதத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, நபிமார்கள் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க வழியாக அந்த அற்புதம் நிகழ்த்தப்படும். கைத்தடி அவங்க தான் போடுவாங்க, அது பாம்பா மாறும். அவங்க தான் கையை தூக்கி காட்டுவாங்க, அது வெளிச்சமாக தெரியும். இந்த மாதிரி அல்லாஹ் நபிமார்கள் வழியாக அவங்களுக்கு தெரிய வைத்து இப்ப செய்யின்னு சொல்லி செய்வாங்க. இது இல்லாம மற்றவங்களுக்கு நடக்கிற அற்புதம் என்னன்னு கேட்டா, நமக்கு எந்த ஒரு மெசேஜும் வராது. நமக்கு இப்படி நடக்கும் நம்மளே நினைச்சிருக்க மாட்டோம். நல்ல வழி. ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஒருவருக்கு உதவி செய்ய நாடித்தான்னு சொன்னா நினையாபுரத்திலிருந்து நம்மளே அவனுக்கு என்ன செய்வான், அருளை பொழிந்து நம்மளை காப்பாற்றுவான். பெரிய ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாரும் செத்து போயிடுறாங்க. அதிசயமான முறையில் ஒருத்தன் பொழைச்சிருப்பான். அவன் பொழைக்கணும் அவனுக்கே தெரியுமா? அவனுக்கு பொழைக்கணும் எல்லாம் வகை அறிவித்து நீ மட்டும் பொழைத்துக் கொள்வாய் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஒரு விமானம் விழுந்து நொறுங்குது, ஒரு குழந்தை மட்டும் அதை உசுரோட எடுக்கிறாங்க. நொறுங்கி ஒருத்தரும் மிஞ்சல, ஒரு குழந்தையை மாத்திரம் உயிரோடு எடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது அற்புதம் தானே? அந்த அற்புதம் குழந்தை இடத்துல நிகழ்கிறது, குழந்தை செய்யல. ரெண்டுக்கு வித்தியாசம். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நபின்னு ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால, நான் நபிங்கிறது இந்த ஆதாரம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு காட்ட வேண்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு சொல்லி அவங்க வழியாக அந்த அற்புதத்தை என்ன செய்வான், நிகழ்த்தி காட்டுவான். மற்ற மனிதர்களுக்கு அற்புதம் நடக்குமான்னு கேட்டா யாருக்கு வேண்டாலும் நடக்கும். எந்த ஒரு மனிதருக்கு வேண்டுமானாலும் இருக்கிற பெரிய பெரிய நல்லவங்க எல்லாம் கூட இருக்கலாம், சராசரியா ஒருத்தர் இருப்பான், அவங்களுக்கு நடக்காத சராசரி ஆளுக்கு நடக்கணும். அல்லாஹ் ஒருத்தருக்கு சிறப்பு கவனம் எடுத்து அவருக்கு உதவ நினைத்து விட்டான் என்று சொன்னால் இதெல்லாம் நடந்துரும். இப்ப நபிமார்களுக்கு தள்ளாத வயசுல குழந்தை எல்லாம் கொடுத்தான்னு வைங்களேன், அது மாதிரியான அற்புதத்தை கொடுத்தா, நற்செய்தி சொல்லி அறிவிச்சு கொடுத்தான். அந்த வயசு ரேஞ்சில இன்னைக்கும் கூட யாருக்காவது குழந்தை உண்டாகலாம். இப்ராஹிம் நபிக்கு குழந்தை கிடைச்ச மாதிரியான வயசுல, ஜக்கரியா நபிக்கு குழந்தை கிடைத்த மாதிரியான வயசுல என்ன செய்யலாம்? எத்தனையோ தள்ளாத வயசு உடையவங்க இருப்பாங்க. அத்தனை பேருக்கு இல்லாம ஒரு ஆள் என்ன செய்யலாம், தள்ளாத வயசுக்காரர் குழந்தை பெற்றலாம். அல்லாஹ் அவருக்கு பிரத்யேகமா அதிசயத்தை மெடிக்கல் ரீதியா பெற முடியாது. மருத்துவ ரீதியா கொண்டே கேட்டீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் இல்லை, இப்போதைக்கு அவங்களுக்கு கருவெல்லாம் உண்டாகாது, கருமுட்டையெல்லாம் சினை முட்டையெல்லாம் உண்டாகாது, மென்சஸ் எல்லாம் நின்றுச்சுன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு குழந்தை உண்டாகிறது அற்புதம் தானே. அந்த அற்புதத்தை இப்பவும் அல்லாஹ் செய்வான். ஆனா அற்புதம் ஒருத்தருக்கு நிகழ்ந்தவுடன் அவர் அவுலியான்னு சொல்லியோ, அது நல்லடியார் என்பதற்கு அடையாளம் என்று சொல்லியோ, அவர் இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட அடியார் என்று சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது. பொருந்தி கொள்ளப்பட்டவர்களுக்கும் செய்வான், சாதாரணமாக உள்ள ஆட்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் செய்வான் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு என்ன செய்யும், ஏதோ ஒன்று அதிசயமா நடந்துரும். என்ன நடந்துரும்? ஒருத்தருக்கு ஒரு நோய் வரும், இது எல்லா டாக்டரும் கை விட்டுருவான், இதுக்கு தேராது, முடிஞ்சு போச்சு, நீங்க எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிடுங்க அப்படிமா அனுப்பிச்சுடுவார். எப்படி இந்த நோய் போனுச்சு, இல்ல ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தமே இருக்குன்னு சொன்னானே, இப்ப இல்லாம போயிருக்கும். அப்ப என்னடா அதெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் உதவி. அதனால அவர் அவுலியாவா, அவர் இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட அடியார்னு சொல்ல முடியுமா? அவருக்கு அல்லாஹ் உதவ நாடிட்டான், உதவிட்டான். இதுதான் நம்ம விளங்கிக்கிறோம். இது மட்டும் இல்ல, காபிருக்கும் நடக்கும் அற்புதம். இது முஸ்லீமுக்கு தான் நடக்கணும் இல்ல, முஸ்லீம் அல்லாத ஒருவனுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், அவனுக்கு மறுமையில கொடுக்க வேண்டியதை பாத்துக்கணும். இந்த உலகத்துல ஒரு சிறப்பா அவனுக்கு ஏதாவது செய்ய நினைச்சான்னு சொன்னா அவனுக்கும் செஞ்சு காட்டுவான் அல்லாஹ். இன்னும் சொல்ல போனா
அற்புதத்திலேயே ரொம்ப அற்புதம் செய்யறவன் சைத்தானா தான் இருக்கிறான். சைத்தான் செய்யற அற்புதத்துக்கு மேலையா இப்லீஸ் இருக்கிறான, அவனுக்கு மிஞ்சி யாராவது அற்புதம் செஞ்சிருக்கிறாங்களா? உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு நம்மளை மாத்தி விட்டுறான். ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள ஊடுருவுறதுங்கிற ஒரு விஷயங்கள் கூட அவன்கிட்ட கூட நடக்கத்தானே செய்கிறது. அப்ப அற்புதங்கள் என்பது நம்ம என்ன வணங்கிடக்கூடாது, அதுதான் ஒரு மகான் என்பதற்கு அத்தார்த்தி. அது சொல்லிட்டு செய்வாங்க. நபிமார்களா இருந்தா அவரே சொல்லுங்க, பார் ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்ய போறது அல்ல அறிவிச்சு கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு அவர் செஞ்சு காட்டுறாரு பாருங்க, அதுதான் இறைவன் இறை தூதர் என்பதற்கு ஆதாரமா எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, அது இல்லாம அற்புதங்கள் நிகழ்வதா இருந்தால் பலவிதமாக நிகழ்ந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். உதாரணமா குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிகழ்ந்த அற்புதத்தை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். என்னது, அவங்க ஒரு பள்ளிவாசல்ல ஒரு அறையில் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் ஊழியருக்காக வேண்டி அந்த காலத்து வழக்கப்படி அவர்கள் நேர்ந்து விடப்பட்டிருந்தார்கள். அப்ப ஜக்கரியா நபி அவங்களுடைய பொறுப்பாளராக இருக்கும் பொழுது குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹராப வஜத ஐந்தஹா ரிஸ்கா, ஜக்கரியா அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறைக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு தடவையும் அங்கே உணவை கண்டார்கள். ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கல. எப்பெல்லாம் ஜக்கரியா நபி பார்க்க போவாங்களோ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடியா இருக்கும். அப்ப என்னமா இது எப்படி உனக்கு சாப்பாடு கிடைக்கிறது? அப்ப காலத்து ஹூமின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ யர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான், அந்த மாதிரி கணக்கு இல்லாம அல்லாஹ் கொடுப்பான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க. இது அற்புதமா இல்லையா? இது அற்புதம். அவங்க கரு உண்டானது அதுக்கு மேல பெரிய அற்புதம். இந்த உணவு அற்புதத்தை விட ஒரு ஆணுடைய அந்த உயிரினம் இல்லாத முறையில அவர்களுக்கு குழந்தை உண்டானதற்கு அதுவே பெரிய அற்புதம் தான். அப்ப இந்த மாதிரியான அற்புதம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்திருக்குது. அவங்கள சிறந்த பெண்மணி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, வஸ்தபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உண்மை சிறந்த பெண்ணாக நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் அல்லாஹ் சொல்றான். அப்படி தேர்ந்தெடுத்து கொண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் ஓகே. அதே மாதிரி கஹ்பு வாசிகள், இந்த குகை வாசிகள் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, முந்தைய ஒரு சமுதாயத்தில் ஏகத்துவ குழுவை ஏற்றுக்கொண்ட பேர் இருந்தார்கள். இருந்தா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அந்த ஊர்ல வாழ முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சொல்லனாத துன்பங்களை கொடுக்கிறார்கள். இதை தாங்க முடியாம போனவங்க நம்ம என்ன செய்யறாங்க, இந்த ஊர்ல நம்ம இருக்க முடியாது, நம்ம கொள்கை தான் முக்கியம். இப்ப கூட நடக்குதா இல்லையா, நம்ம பகுதியில் பார்த்திருக்கோமா இல்லையா, இந்த பாலக்கோடு சகோதரன் கூட நிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு கொடூர மடம் படைத்தவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ஊரை விட்டு வெளியேறாங்க. வெளியேறின எதுக்காக வேண்டிய அவங்களுக்கு பயந்து வெளியேறாங்க. வெளியேறி ஒரு குகையில போய் அவங்க தங்குறாங்க. அவர்களுக்கே தெரியாது அவங்களை சுத்தி அற்புதம் நடந்துகிட்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது, கோயில போய் தூங்குறாங்கன்னா பல வருடங்கள் என்ன செய்யறாங்க, தூங்குகிறார்கள். 300 300 லட்சம் பலவிதமான ஆண்டுகள் அப்படி தூக்க நிலையில எல்லாம் வச்சிடறான். இங்க அவங்க எடுத்தவன் போனவன் எல்லாம் போய் சேர்ந்து விட்டாங்க. பல வருடங்களுக்கு பிறகுதான் அவங்களை என்ன செய்யறான், அல்லாஹ் எழுப்புறான். தூக்கத்தில் இருந்தவர்களை பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் எழுப்புறான். அப்ப பல வருடங்கள் ஒருத்தன் சாவாம தூக்கத்துல இருக்கிறான்னு சொன்னா அது ஒரு அற்புதம் தானே. அது அவங்களுக்கே தெரியாது நமக்கு இப்படி அற்புதம் நடக்குது. அவங்கள்ட்ட இந்த அற்புதம் நிகழ்கிறது, அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு இந்த அற்புதம் இன்னும் சொல்ல போனா, கூட ஒரு நாய், காவல் நாய் வச்சிருந்தாங்க. நாயை வேற வாசல்ல வச்சுட்டாங்களா, அது பார்த்தா கடிச்சு கொதற மாதிரி பார்த்துட்டே இருக்கும். அதை கண்டவன எல்லாம் பயந்து ஓட ஆரம்பித்து விடுவார்கள். எல்லாம் சொல்றான். அதுல அதுவும் 300 வருஷத்துக்கு மேல என்ன செய்யுது, எத்தனை வருஷம் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா 300 என்கிறார்கள், சில பேர் அதோட ஒரு 9 வருஷம் சேர்த்து சொல்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப பல வருடங்கள் அவங்க அந்த குகையில் என்ன செய்யறாங்க, தூக்கு நிலையில இருக்கிறார்கள். அப்ப பல வருடங்கள் உசுறு இருக்கும் பொழுது உண்ணாம பருகாம இப்படி தூங்க அற்புதமா இல்லையா? நீங்க என்னதான் தூக்கத்துல இருந்தாலும் அந்த பசி வந்தவன எந்திரிச்சு ஆகணுமே, அவங்க எந்திரிக்கல. அப்புறம் அது இல்லாம ஒரு பக்கமா படுத்தே கிடந்தோன்னு வைங்க, முதுகுல வெந்து புண்ணா போயிடும். வயசான ஆளுக்கு நோயாளி ஆயிட்டாங்கன்னா வாட்டர் பெட் எல்லாம் போட்டா கூட என்ன செய்ய முடியல, அது தாங்க முடியல. ஒரு மாசம் 2 மாசம் படுத்தான்னு வைங்களேன், முதுகுல வெந்து போயிடுது. தண்ணி பெட்டை போட்டு என்ன செய்யறாங்க, அந்த படுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க, பாக்குறோம். அப்ப இவங்க குகையில படுத்து கிடந்தா என்ன ஆகுறது, அல்லாஹ் என்ன செய்யறான், அதை நாம் பெறட்டுங்கிறான். அது ஒரு தயம் வந்த பிற தூக்கத்துல போட்டு இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வலதுமோ இடமோ மாத்தி மாத்தி பெறட்டுறேன். சூரியன் உதிக்கும் போது குகையில் அவங்க மூஞ்சில் அடிச்சிடக்கூடாதுக்காக வேண்டி அவங்கள எந்த டைரக்ஷன்ல போய் தூங்குற மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான்னு கேட்டா, சூரிய வெளிச்சம் மறையும் போதும் படாது, உதிக்கும் போது மேல படாது. வெளிச்சம் நேரடியா பட்டா முடிச்சிருவாங்கல்ல. அப்ப பல வருடங்கள் அவங்களை தூங்க வைத்து நாயை வேற காவலுக்கு வைத்து எந்த அளவுக்கு சொன்னா எந்திரிக்கிறாங்க பல வருடங்களுக்கு பிறகு.
அப்பதான் பசிக்குது, பல ஆண்டுகளுக்கு பிறகு பசிக்குது. சரிப்பா இதை காசு போய் கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பான்னு அனுப்புனா இந்த காசுலாம் செல்லாது, உலகமே மாறி போய் கிடக்குறது. அப்ப எந்திரிச்சு கேட்கறாங்க, எவ்வளவு நாள் தூங்கிருப்போம்? லபிசனா யௌமனோ பாவயோமின், ஒரு நாள் ஒரு அரை நாள் தூங்கிருப்போம். 300 வருஷமாத்துக்கு மேல தூங்கின ஆட்களுக்கு 300 வருஷம் தூங்கணும்னு அவங்களுக்கு தெரியலன்னா அந்த அற்புதத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஆனா அற்புதம் நடந்தது, அற்புதம் அவங்கள்ட்ட நடந்தது, அவங்களுக்கு நாலேஜ் கூட இல்லை அதை பத்தி. எப்ப தெரியுது? அங்க போய் சாமான வாங்க போகும்போதுதான் இது என்ன காசு, எந்த காலத்து காசு கொண்டு வர்ற, இதெல்லாம் செல்லாம போய் எவ்வளவு காலம் ஆச்சப்பா, நீ யாரு என்னன்னு விசாரிக்கும் பொழுதுதான் பழைய காலத்து ஆளுக்குங்கிறது விளங்க ஆரம்பிக்கிறது. இது சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18வது அத்தியாயம் 11ல இருந்து 20 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை தான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதுல அவர்கள்ட்ட என்ன இருக்கிறது? பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனா அந்த அற்புதம் அவங்களுக்கு நாலேஜ்ல வச்சு அவங்க மூலமா நிகழ்ந்ததா? அவங்க வழியாக நிகழ, நபிமார்களுக்கு எப்படி அற்புதம் நிகழுமோ அது மாதிரி அவங்க வழியாக நிகழவில்லை, அவங்களுக்கு நிகழ்கிறது. அவங்களுக்கு நிகழ்கிறதே தவிர அவங்களே நிகழ்த்தி காட்டுற அளவுக்கு என்ன செய்யல. அவங்க பர்மிஷன் கொடுத்து நீ செய்யி அப்படின்ற மாதிரி அல்லாஹ் கொடுக்கல. நபிமார்களுக்கு என்ன செய்வான்? பர்மிஷனை கொடுத்து செய்யின்றுவான். நபி வழியாக அது வெளிப்படும், அவர் தான் செய்வார், அவருக்கு தெரியும். இப்ப கைத்தறி போட போன பாம்பு ஆயிரும் அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அல்லாஹ் சொல்லிட்ட காரணத்தினால இப்ப போட்டோம்னா என்ன ஆயிரும்? பாம்பு ஆயிரும் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் போடுறாரு, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த உடனே. அது மாதிரி கூட உங்களுக்கு இப்ப தூங்க வச்சிருவேன், நீ 300 வருஷம் தூங்குவ, அப்புறம் எந்திரிப்பேன்னு சொல்லி கொடுத்தா எந்திரிச்சிட்டு நம்ம எத்தனை நாள் தூங்கிருப்போம்னு கேட்பாங்களா? நம்ம எவ்வளவு நாள் படுத்திருப்போம் ஒருத்தர் கொடுத்து பேசிக்கிடுவாங்களா? செல்லா காசு கொண்டுட்டு போய் இப்ப இந்த காசு செல்லாதுன்னு தெரியாம அங்க போய் ஜாமான் வாங்க போயிருப்பாங்களா? அப்ப இந்த மாதிரி செய்யறத பார்க்கும் பொழுது அற்புதங்கள் நல்லடியார்களை அல்லாஹ் உதவி செய்ய நினைத்தால், அவங்களுடைய கொள்கை உறுதிக்காக வேண்டி அல்லாஹ் உதவி செய்ய நினைத்தால் நினைத்து பார்க்காத வகையில ஒரு அருள் செய்யறான். அவன் காப்பாத்த நினைச்சிட்டான்னு சொன்னா இந்த மாதிரி நினைத்து பார்க்காத வகையில் அந்த மக்களுக்கு என்ன செய்யறான்? உதவி செய்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம், 3 பேர் ஒரு குகையில மாட்டிக்கொள்வார்கள். முந்தைய சமுதாயத்தில் 3 பேர் பிரயாணம் பண்ணி போவாங்க. இந்த 3 பேர் பயங்கரமான மகான்களா? சராசரியான மனிதர்கள். 3 பேர் யாரு? சராசரியான ஒரு விசுவாசம் உள்ள முந்தைய சமுதாயத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள். ஒரு மழை பெய்கிறது, மழை பெஞ்சோன்னு என்ன செய்யறாங்கன்னா, பாலைவனம் தானே, வெட்ட வழியா இருக்கும் பொழுது மரம் செடி அந்த மாதிரி நிழல் வீடுகள்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு மலை குகை ஒன்று இருக்கிறது, குகைக்குள்ள போய் என்ன செய்யறாங்க? மலைக்கா வேண்டி ஒதுங்குறாங்க. மழை ஓடிட்டோம்னு உள்ள ஒதுங்கின நேரத்தில் மேல இருந்து ஒரு பாறை உருண்டு அந்த குகையுடைய வாசல்ல என்னமோ செஞ்சு வச்ச மாதிரி சக்குன்னு உட்கார்ந்துருச்சு. அந்த வாசலுக்கு தயாரிச்ச மாதிரி கரெக்டா என்ன செய்யுது? அந்த பாறை வாசலை மூடி விட்டது. 3 பேரும் சேர்ந்து தள்ளுறாங்க, தள்ள முடியல. மழையெல்லாம் விட்டு இருக்கோம் போகலாம்னு சொல்லி தள்ளி பார்த்தா முடியல. அப்ப அங்க இருந்து சத்தம் போட்டா கூட வெளியே போகுமா? அட வெளியே போனதை யார் உதவி செய்ய? யார் இருக்கிறா? மக்களா இருந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பாலைவன ஒரு பிரதேசம், அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டார்களா? அப்ப சத்தம் போட்டு யாரையும் கூப்பிடவும் முடியல. இந்த 3 பேரால இந்த பாறையை தள்ளி விட்டுட்டு வர பெரிய பாறை அடைச்சிருச்சு. 3 பேரால் அதை விலைக்கு தள்ள முடியாத அளவுக்கு விட்டது. அப்ப என்ன செய்யறாங்க? 3 பேரும் ஆலோசனை பண்றாங்க, நம்ம வசமா சிக்கிட்டோம், இனிமே தப்பிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சிறந்த காரியம் நம்மகிட்ட இருக்கத்தானே செய்யும். மனிதர்களும் நிறைய தப்புகள் செஞ்சிருந்தாலும் நம்ம ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில நம்மளே இது நல்ல காரியம், இது ஒரு இஹ்லாஸா நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, யாருக்கும் இருக்கும். நீங்க வாழ்க்கையில நீங்க என்னதான் கெட்டவரா இருந்தாலும் சரி அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்காக நீ செஞ்சிருப்பிய, உங்களுக்கே அதுல திருப்தியா இருக்கும். இதுல நம்ம எந்த ஒரு முகஸ்துதியும் எதிர்பார்க்கல, எந்த ஒரு பெருமையும் நமக்கு இல்ல, நம்ம இது உண்மையிலே இது அல்லாஹ்வுக்கு தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியமோ 5 காரியமோ சில காரியமோ எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இல்லாம இருக்காது. ஒரு நேரத்தில் ஒரு பெருமைகரமா வந்துட்டா கூட ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இறையச்சம் நம்ம மிகைத்து நிற்கும். அந்த நேரத்தில் நம்ம செய்யற காரியங்கள்லாம் தூய்மையானதா இருக்கும். அப்ப அந்த மாதிரியாக நமக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறோமான்னு மசோரா பண்ணி என்ன பண்றாங்க? ஆலோசனை பண்றாங்க. பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச நல்ல காரியம் நமக்கே திருப்திப்பட்டு பெருமைக்கு புகழுக்கு என்று இல்லாம அல்லாஹ்வுக்காகவே நம்ம செஞ்சிருப்போம்ல, அது மாதிரி ஒரு அமலை சொல்லி, யா அல்லாஹ் இத உனக்காக நான் செஞ்சேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இல்ல, இந்த செயலை செஞ்சதுக்காக வேண்டி என்னை கொஞ்சம் அந்த விக்கெட்ல இருந்து காப்பாத்தரலான்னு கேளுங்க. 3 பேர் அவரவர் வாழ்க்கையில உள்ளதை நினைவுபடுத்தி நம்ம கேட்போம், அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவான் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படி செய்யும் போதே விளங்குது உங்க சராசரி ஆள்காண்டு. மகானா இருந்தா அப்படி ஏன் ஒரு லிஸ்ட் போடலாமே? மகானு தவம் இருந்து பெரிய அம்புட்டு நல்ல காரியமா செஞ்சு அது மாதிரி ஆயிட்டாங்கன்னா நல்ல காரியத்தை பட்டியல் போடலாம்.
இவங்க யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்றாலேய மற்றவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? சராசரியான ஆட்க ஒரு நெருக்கடி வரும்போது இறைச்சம் அவங்களுக்கு வருது, அல்லாஹ்வுடைய உதவியை தேடும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, இறைவா என்னுடைய பெற்றோர்கள், எனக்கு வயசான பெற்றோர்கள் இருந்தாருங்க, அவங்கள நான் வந்து ரொம்ப அன்பா நடத்திக்கிட்டு இருந்தேன், அவங்கள வந்து ஒரே முறையில் நான் கவனிப்பேன். எந்த அளவுக்கு நான் கவனிப்பேன் என்றால், பெற்றோர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் என்பது ஒரு கொள்கையா வச்சிருந்தேன். அப்போ ஒரு நாள் தாமதமாக நான் வருவது தாமதமாகிவிட்டது. சாப்பாடு என்ன, ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து கொண்டாந்து கொடுப்பாங்க, பால் தான் உணவு. பால் மாதிரி ஒரு முழுமையான உணவும் கிடையாது அந்த காலத்துல. அதுதான் முக்கியமான உணவா இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்பதான் பல வெரைட்டிகள் உணவு நம்ம சாப்பிடுறோம். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. பால் பேரிச்சம்பழம் அவ்வளவுதான் அதிகபட்சமான ரொட்டி, அவ்வளவுதான் சாப்பாடுங்கிற மேட்ரு. அப்ப என் தாயாருக்காக பெற்றோருக்காக வேண்டி பாலை கறந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. வந்து பார்த்தா தூங்கிட்டாங்க. என் பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள். தூங்கின உடனே பெற்றோருக்கு சாப்பிடாம நம்ம சாப்பிடவும் கூடாது, அதே நேரத்தில் பெற்றோரை எழுப்பி தூக்கத்தை கெடுக்கவும் கூடாது. அதுக்காக வேண்டி உங்க காலுக்கு பக்கத்திலேயே நான் என்ன செஞ்சேன், பாலை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தேன். இடையில முழிச்சு பசிச்சாங்கன்னா நம்ம தேடுவாங்க, வச்சுட்டு போயிடவும் கூடாது, போய் தூங்கவும் கூடாது. அப்ப எப்பவாவது முழிச்சு கேட்டாங்கன்னா பசிச்சா எங்க போவாங்க? அதனால அந்த அந்த கஷ்டம் கூட கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி அன்று இரவு நான் உட்கார்ந்து கொண்டே இருந்து அவர்கள் விழித்த போது இந்த உணவை நான் கொடுத்தேன். இப்படி நான் கொடுத்ததுக்கு காரணம் உன்னுடைய திருப்தியை பெறுவதை தவிர வேற எதுவும் கிடையாது. அவங்களுக்கு பயந்தா கொடுத்தேன். வயசான காலத்துல நம்ம என்ன பண்ணிடுவாங்க பெற்றோர்லாம், ஒரு இளம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள பெற்றோர்கள் மறுவாங்க, அடிப்பாங்க. நம்ம பெரியால போய் அவங்க வந்து தளர்ந்து போன பிறகு அவங்க நம்மள ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம அப்பா ஏதாவது நம்மள செய்ய முடியுமா? நம்ம அம்மா ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. அல்லாவுக்கு பயந்து நம்ம மரியாதை கொடுக்கிறோம். அல்லாவுக்கா என்ன செய்யறோம்? அல்லாஹ் கேட்பான், தாய் தந்தையரை துன்பப்படுத்தணும்னா அவன் எப்பவும் பெரியவன் ஒருத்தருக்கா நம்மள்ட்ட மாட்டிக்கிடுவோம் என்ற ஒரு அச்சத்தினாலையும் இயற்கையாக இருக்கிற இந்த ரத்த பாசம், ரத்தம் ஒண்ணு கலந்துருக்கா இல்லையா, அதனாலே நம்ம இப்ப செய்யறோம். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து என் முண்டாட்டி பிள்ளைகள் கூட சாப்பாடு கொடுக்காம நாங்களும் சபூர் பண்ணிக்கிட்டு தூக்கத்தையும் கெடுக்காம எப்ப முடிச்சாலும் அவருக்கு வந்து கஷ்டம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் செஞ்சனல்ல, இதை நான் உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ கருதினால். இவர் நினைக்கிறாரு, இவர் நினைச்சோன்னு எல்லாம் கொண்டு ஆகிறாரு. அது அழகாத்தான் அவர் கேட்கிறாரு, இந்த காரியத்தை நான் உனக்காகத்தான் செய்தேன், உன் திருப்தியை பெறுவதற்குத்தான் செய்தேன் என்று நீ இதை கருதினால் இந்த ஒரு அமலின் காரணமாக என்னை வந்து எங்களை கொஞ்சம் விடுதலை செய்யி. துவா செஞ்சு முடியுது. அந்த அடைச்சிருந்த பாறை வந்து கொஞ்சம் விலகுது. ஏதோ காத்து வர்ற, காற்று வெளிச்சம் வர்ற அளவுக்கு வருது. ஆட்க வெளியேற முடியாது. என்ன வருது, லேசா கொஞ்சம் அந்த பாறை கொஞ்சம் விலகி இடம் கொடுக்கிறது. அதுல இருந்து வெளிச்சமும் காத்து வருமே தவிர குதிச்சு தப்பிச்சு போற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இடைவெளி கிடைக்கல. அடுத்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவரு பிரார்த்தனை செய்யறாரு, என்னிடத்துல நிறைய வசதி வாய்ப்பு பணங்காசோட நான் இருக்கிறேன். வசதியோடு இருக்கும் பொழுது எனக்கு வந்து சித்தப்பாவுடைய மகள் ஒருத்தி அழகான ஒரு பெண் இருந்தா, அவளை வந்து முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்தா அது ஒரு கணக்கு. திருமணம் பண்ணாமலே என்கிட்ட பணம் இருக்குங்கிற காரணத்தினால அதை கொடுத்து அவளை வந்து நான் வந்து என்ன செஞ்சேன், தவறான வழியில அடைவதற்கு நான் திட்டம் போட்டேன். அவளுடைய நெருக்கடியினால் அவளும் ஒரு கட்டத்தில் இணங்கி வந்து விட்டால், அப்ப அந்த தவறான காரியத்தை நான் செய்ய போகும் பொழுது அவளுக்கு திடீர்னு அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து அல்லாஹ் பயந்துக்க என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் நான் உடனே விலகிட்டேன். அந்த நேரத்தில் நான் வந்து என்ன வேணாலும் செஞ்சிருக்க இயலும். அல்லாஹ் பயந்துக்கல்ங்கிற பயந்து கொள்ளுங்கிற அந்த ஒரு வார்த்தை எனக்கு அச்சத்தை உண்டாக்கி நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன்னிடத்துல நான் தப்பிக்க முடியாதுங்கிற அந்த பயம் வந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் அன்னைக்கு வந்து அவ்வளவு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் நான் இருந்தும் கூட அனைத்து உணர்வுகளையும் நான் வந்து அடக்கி கொண்டு நான் அணிஞ்சிட்டேன், என்னை நான் காப்பாற்றி கொண்டேன். உன்னுடைய அச்சம் தான் இது காரணமே தவிர அந்த பொம்பளைக்கு என்னை ஒன்னும் செய்ய முடியாது. பணங்காசம் நிறைய இருக்கிறது, யாரும் நான் நினைச்சிருந்தேன்னா யாரும் என்னை எதுவும் பண்ணிருக்க முடியாது. அப்படி நிலையில இருந்து கூட இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தேன். சொல்லி என்னை அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தினுச்சல்ல, இதை நான் உனக்காகத்தான் நான் இந்த தீமையிலிருந்து விடுபட்டேன் என்று நீ நினைத்தால் எங்களை காப்பாத்து. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகிற அளவுக்கும் காத்து வர்ற அளவுக்கும் விலகுதே தவிர முழுசா ஆழ்க்க வெளியேற அளவுக்கு என்ன செய்யல, விலகவில்லை. மூணாவது ஆள் என்ன செய்யறாரு, அவர் ஒரு இறைவன்ட்ட துவா செய்யறவா, நான் வந்து எனக்கு ஒரு வேலைக்காரனை, ஒரு கூலிக்காரனை வந்து நியமிச்சிருந்தேன். அவன் சில நாட்கள் என் இடத்துல வேலை செஞ்சான். வேலை செஞ்சுட்டு கூலியை வாங்காம ஒன்னும் சொல்லாம திடீர்னு ஆளை காணாம். ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் வேலை செஞ்சு விட்டு அது பார்த்தா ஆளைய காணாம். ஆளை கண்டு கூலியாவது கணக்கு முடிச்சுட்டு போகணுமா இல்லையா? கணக்கும் முடிக்கல, காசும் வாங்கல, வேலை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டான்.
எனக்கு பயமா இருந்துச்சு. அடுத்தவனுடைய உழைப்பை நம்ம எப்படி வச்சுக்கிறது? நம்ம வேலை வாங்கிட்டோம், அவனுக்கு கூலியை கொடுக்கணும், ஆளை காணா. அப்ப அந்த கூலியை நம்ம ஒண்ணு செய்யக்கூடாது, நம்ம ஒண்ணு செஞ்சிடக்கூடாது, பாதுகாத்து வைக்கணும் என்பதற்காக வேண்டி அதை கொஞ்ச நாள் எடுத்து வச்சேன். அப்புறம் என்ன செஞ்சேன், இதையும் சும்மா எதுக்கு வச்சிருக்கேன்னு, இதை வந்து சும்மா வைக்கிறதுக்கு பதிலாக எதுலையாவது நம்ம என்ன செய்வோம், ஒரு முதலீடு மாதிரி பண்ணுவோம், அவன் வந்து கேட்டானா எல்லாத்தையும் கொடுத்துருவோம் என்கிற ஒரு எண்ணத்தோட அதுல இருந்து ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். பல ஆடுகளா போச்சு, மாடுகளா போச்சு, ஒட்டகங்களா போச்சு, பெரிய பண்ணைகள்லாம் உண்டாகி போய்விட்டது. பல வருடங்கள் ஓடிவிட்டது. ஓடின பிறகு அந்த ஆள் இப்ப வர்றான், வேலை கூலி வாங்காம போனான்ல, அவன் வந்து என்ன செய்யறான், இல்லப்பா நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வேலை செஞ்சு கூலி வாங்காம போயிட்டேன், என்னுடைய கூலியை தந்துரு என்று என்னிடத்துல கேட்டான். இதோ இருக்கிற ஆடு மாடு ஒட்டக பண்ணை எல்லாத்தையும் எடுத்துட்டு போ என்று நான் சொன்னேன். அவன் என்ன சொன்னான், இந்தப்பா கேலி தான் நினைப்பாங்க, என்னை கேலி பண்ணாத, கூலியை கேட்டா கூலியை கொடுப்பியா, ஒட்டகத்தெல்லாம் எடுத்துக்க, பண்ணைய அவன் கேலி நினைக்கிறான். இந்த மாதிரி நான் சொன்ன உடனே இன்னைக்கு நான் ஒரு ஏழை, என்னை கேலி செய்யாத என்று அவன் சொன்னான். நான் என்ன கேலியில, நிஜம்பா உன்னுடைய காசுல இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன், அவன் வளர்ந்த உடனே நான் என்னுடைய இது நான் சொல்ல முடியாது, உனக்கு தரணுங்கிற எண்ணத்தெல்லாம் வச்சிருக்கிறேன், அதனால நீ எடுத்துட்டு போ, இல்ல உனக்கு தான் சொல்லி நான் கொடுத்துட்டேன். இது வந்து வேற எதுக்கு நான் செஞ்சேன், யாருக்கு பயந்துகிட்டா, உன்னை யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட அவனால ஒரு சாட்சி நிப்பாட்ட முடியுமா, நீ யாருன்னு தெரியாதுன்னு கூட நான் சொல்லியிருக்கலாம். அல்லது என்ன கூலியோ, இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு போ என்று கூலியை கொடுத்தா அவன் போயிருப்பான். அவனே இதை எதிர்பார்க்கல தானே, இந்த பண்ணையை எதிர்பார்த்தான், எதிர்பார்க்கல, அவனுக்குரிய கூலியை கூட கொடுத்திருக்கலாம். அது மாதிரி லட்சம் மடங்கு பெருக்கி இருக்கும் போது நான் அப்படி நீ கொடுத்தேன், என்னுடைய உலை எனக்கு ஒரு கமிஷன் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் கூட நான் சொல்லாம கொடுத்த காரணம் என்னன்னு கேட்டா, நான் அந்த முடிவு எடுத்தேன்ல, அது உனக்கு தான் தெரியும். அந்த முடிவு என்னது, வந்தா அவன்கிட்ட கொடுத்துடணும். அப்ப இதுக்கு உன்னைய சாட்சியா வச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கும் பொழுது நான் எப்படி அதை மீறுவது? உனக்கு பயந்துதான் கொடுத்தனே தவிர அவனுக்கு இல்லைன்றாலும் அவனுக்கு யார் கேட்க நாதி கிடையாது. கொடுக்கிறான்டா கூட, கூலியை மட்டும் கொடுத்தா கூட அவன் ரொம்ப சந்தோஷமா எனக்கு துவா செஞ்சுட்டு போயிருப்பானே. இதெல்லாம் சொல்லி, இறைவா நான் இந்த காரியத்தை உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ கருதினால் எங்களை இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே பாறை சடசடசன்னு மொத்தமா கீழே உருண்டது, வழி திறந்தது, எல்லாரும் வெளியேறி சந்தோஷமா வந்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு துவாவினால் ஒரு அற்புதம் நிகழுது. அதனால அவுலியாவா அந்த 3 பேருக்கு எங்க தர்கா கேளுங்க போய் கேட்கணுமா இல்லையா? ஏண்டா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, 3 பேருக்கு எங்கடா தர்கா கட்டி வச்சுக்கிறீங்க, அப்ப 3 கபரே கிடையாது இந்த மாதிரி சொல்லி கதை கட்டி வச்சுக்கிறாங்களா? இல்ல, அவங்க சராசரி மனிதரா இருந்திருக்கிறாங்க. வணங்குதா, காசை வச்சுட்டு ஒரு பொம்பளை கணக்கு பண்ணலாம் நினைச்சிருக்கிற மாதிரி ஆள் தான் அவரு. ஒரு நேரத்தில் எல்லாம் பயந்துருக்கிறார், ஒரு நேரத்தில் அல்லாஹ் பயந்திருக்காரே தவிர பெருசா ஒட்டுமொத்தமான அப்படி தவம் செய்து அப்படி இறைவனுக்காக அர்ப்பணித்து அந்த மாதிரியாக வாழ்ந்தவர்களாகவும் தெரியவில்லை. அப்ப அது என்ன விளங்குறது, அல்லாஹ் நாடினானே. ஆனால் சாதாரண ஆட்களுக்கு, உங்களுக்கு எனக்கு நமக்கு ஒரு கட்டான ஒரு நெருக்கடி வந்துருது, எல்லாரும் கைவிட்டாங்க, இனிமேல் தேராதுங்கிற லெவல்ல இருக்கிறோமா, அப்ப பிரச்சனை போட்டு அல்லாஹ் தருவான், நாடினால் தருவான். சிலருக்கு தருவான், சிலருக்கு மறுமையில் அதற்கான கூலியை தருவான். உலகத்துல தரவில்லை என்றால் மறுமையில தருவான். அப்ப இந்த சம்பவம் வந்து புகாரியில 2063, 2111, 2165, 3206, 5517 இவ்வளவு இடங்கள்ல இருக்கு. இதுல என்ன காட்டுகிறது, யாருக்கு வேண்டாலும் அற்புதம் நிகழும். அற்புதம் நிகழ்வதற்கு என்ன இல்ல, நல்ல பெரிய மகானா அப்படி நல்லவங்க, ஓரளவுக்கு நல்லவங்க, மகா கட்டவங்க கிடையாது. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நபிமார்கள் அளவுக்கு வச்சு பேசுகிறார்கள், அந்த மாதிரி பெரிய தவசீலர்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல இக்கட்ல வரும்போது எல்லாரும் துவா செய்யறது தானே, அது மாதிரி ஒரு சம்பவமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் முந்தின ஒரு சமுதாயத்தில் அவர் யாரு பேரெல்லாம் ஒன்றும் சொல்லப்படல, ஒரு நல்ல மனிதர் என்பது நமக்கு அதிலிருந்து வழங்குகிறது. குர்ஆன்ல எல்லாம் இதை சொல்லி காட்டலாம். ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறார். போய்கிட்டு இருக்கும் பொழுது பாலடைஞ்சி ஒரு ஊர், கட்டடம்லாம் செதஞ்சு போய் குடியிருந்ததுக்கான ஒரு எந்த ஒரு அடையாளம் இல்லாத அளவுக்கு சிதிலமடைந்த ஒரு ஊரை வந்து என்ன செய்யறாரு, ஒரு கடந்து செல்றாரு. அது உள்ள உளுந்து கிடந்து என்ன செய்யறாரு, அவர் நினைக்கிறாரு, என்ன ஊர் இந்த மாதிரி அழிஞ்சு போச்ச, இதையெல்லாம் அல்ல திரும்ப இப்படி உயிராக்குவான், அல்ல திரும்ப உயிராக்குவான் நம்ம நம்புறோமே. அண்ணாயு ஹாதிஹில்லாஹு பாதம் ஓத்தியா, இந்த மாதிரி அழிஞ்சு போன பிறகு அல்ல இப்படி உயிராக்குவான் அப்படின்னு அவரா என்ன செய்யறாரு, கேட்டுக்கொள்கிறார். கேட்ட உடனே என்ன செய்யறான், அல்ல என்ன செய்யறான், அப்படியா எப்படி உயிராக்கணும் தெரியணுமா சொல்லிட்டு அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமீன், 100 வருஷத்துக்கு அங்கனே மௌத்தாக்கிறான்ல, மௌத்தாக்குறான், கெடு போட்டு மௌத்தாக்குறான். 100 வருஷத்துக்கு மௌத்து, பர்மனன்ட் மௌத்து கிடையாது. 100 ஆண்டுகள் மௌத்தாக்குற, 100 வருஷத்துக்கு நீ பணமா கடை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாம் இருந்துட்டான். அவரை வந்து மரணிக்க செஞ்சுட்டான். மரணிக்க செஞ்ச உடனே
அவரு படுத்தே தூங்கிட்டே இருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, வருஷம் 100 ஆகி விட்டது. 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் சும்மா எழுப்புறான். எழுப்புனா என்ன இருக்குது, அவருடைய உணவு அந்த தண்ணி இதெல்லாம் இருக்குல்ல, எதுவுமே கெட்டு போகல. அவரும் படுத்த மணிக்கு எந்திரிக்கிறாரு. அவர் பக்கத்துல உள்ள தண்ணி எல்லாமே என்ன இருக்குது, அது வந்து கெட்டு போகாம உணவுலாம் கொண்டு வந்திருப்பார்ல, ஏதோ ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து சாப்பிடுற மாதிரி என்ன இருக்குது. அந்த ஃப்ரீசர் டெக்னாலஜி அங்க எல்லாம் வச்சுட்டான். அந்த இடத்துல 100 வருஷத்துக்கு நல்லா கெட்டு போகாத ஒரு டெக்னாலஜி அந்த இடத்துல மட்டும் எல்லாம் நினைச்சாண்டா பாயிண்ட் பண்ணி செய்வான். அதுக்கு பக்கத்தில் உள்ள கழுதையை பாத்தீங்கன்னா மக்கி மக்கி மண்ணா போய் கிடக்குது. ஒரே இடத்துலயே கழுதையோட வந்தார், கழுதையில பிரயாணம் பண்ணி வந்தாரு. அந்த கழுதை என்னஞ்சிட்டான், கழுதையை மௌத்தாக்கி விட்டான். கழுதை மக்கி போய் எலும்பாயி போய் இந்த கழுதை எலும்புடைய அடையாளமா தான் அவங்களுக்குள்ள கிடக்கிறது தவிர கழுதையை காணும். அப்புறம் என்னாச்சு, இவர் சாமான்லாம் பத்திரமா இருக்குது, இவர் பாடியும் பத்திரமா இருக்குது. அப்ப என்ன செய்யறாரு, அல்லாஹ் கேட்கறான், கம்ல பேசுத எத்தனை நாள் இந்த மாதிரி இருந்திருப்ப, குரான்ல உள்ள விஷயம் இது, எத்தனை நாள் இப்படி இருந்திருப்ப, என்ன இருந்தா ஒரு நாள் 10 நாள் இருக்கலாம் அப்படிங்கிறார். லபிஸ்து யௌமன் அவ் பால யௌமின், ஏதோ ஒரு நாள் 6 நாள் இருக்கும் அவ்வளவுதாங்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், பல் லபிஸ்த மேத்தாமின், 100 வருஷம் இப்படி கடந்திருக்க, நீ நினைஞ்சிருக்க 100 வருஷம் இப்ப கடந்திருக்கிற. அப்ப அல்லாஹ் எப்படி உயிராக்குவான்னு கேட்டீல, இப்ப பாரு 100 வருஷம் ஆச்சுல, அந்த கழுதை இப்ப பாரு, உங்க அண்ணன் முன்னாடி எப்படி உயிராகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த கழுதை எப்படி ஒன்னா திரளுகிறது, எப்படி அது எலும்பா மாறுகிறது, எப்படி அது சதைகள் அதுக்கு உண்டாகிறது, எப்படி எந்திரிச்சு நிக்குதுன்னு பாருங்கிறான்ல. அவன் சொல்ல சொல்ல டெமோ பண்ணி காட்டுறான். அப்படியே நிக்குது, எல்லாம் கழுதை எந்திரிச்சு நிக்குது. அப்படி வந்து உயிரோட எந்திரிச்சு நிக்குது. இப்படிதான் உயிராகும். போ, உனக்கு தெரிஞ்சு 100 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஏன் 100 மக்கி மண்ணா போயிடுச்சு, நீ நல்லா இருக்கிற, அது ஒண்ணும் இல்லாம கிடக்குது. இந்த மாதிரி எலும்பா போய் ஒண்ணும் இல்லாம போன பிறகு நான் நினைச்சேன்னு சொன்னா, ஒரு ஆடு இருந்தா ஆகும், அது பாட்டுக்கு ஆயிரும். எங்கெங்க என்னென்ன இருக்க எல்லாம் வந்து அப்படி சேர்ந்து நினைஞ்சிறேன். தன்னால உண்ட இது பெரிய எனக்கு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், அதை காட்டுறான். அப்ப இதுல வந்து என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டா, இவர் ஒரு நல்ல ஒரு ஆளுன்னு தான் தெரியும். ஒரு ஆளுக்கு வந்து இப்ராஹிம் நபிக்கு தான் எல்லாம் அது மாதிரி காட்டணும். என்ன காட்டினா, எப்படி உயிராக்குவாய் அப்படின்னு கேட்ட உடனே இப்படித்தான் உயிராக்குவேன் அப்படின்னு இப்ராஹிம் நபிக்கு என்ன பறவைகளை அறுக்க சொல்லி, அதை 4 இடத்துல வைக்க சொல்லி, கூப்பிட சொல்லி, அதை வர விட்டு என்ன செஞ்சான், இப்படித்தான் காட்டினான்ல. இப்படி ஒருத்தர் சந்தேகப்பட்ட உடனே அவருக்கு ஒரு மன நிம்மதி தருவதற்காக செஞ்சு காட்டுறதா இருந்தா, அவர் ஒரு இறைவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அடியாரா தான் இருக்கணும். ஒரு நல்ல அடியாரு தான் போன வந்தவன்லாம் போய் நம்ம சொன்னா வந்துருமா? நம்ம என்ன செய்யறோம், எப்படி இந்த ஆளை அல்ல உயிராக்குவான், ஒரு எலும்பு துண்டை பார்த்துட்டு இதை எப்படி அல்ல அப்படின்னு கேட்ட உடனே உங்களை மூத்தாக்கி 100 வருஷத்துக்கு பிறகு எழுப்பி காட்ட போறானா? உங்களுக்கு தான் செய்ய மாட்டான். அல்ல இந்த மாதிரி செய்யறாண்டாலேயே அவர் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆளாக அல்ல கருதுறான். அவருடைய அந்த அவருக்கு சந்தேகப்படுறாரு, அவருக்கு தெளிவுபடுத்துவோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சு என்ன செய்யறான், அவருக்கு இவ்வளவு பண்றான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இவ்வளவு செஞ்ச பிறகு எந்திரிச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டா, ஒரு நாளுங்கிறாரு. 100 வருஷம் தூங்கணும் தெரியல, இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு உலகத்துல எதுவும் அவருக்கு தெரியல. இவங்க உள்ளுக்குள்ள அடக்கின ஆளுகளுக்கு தெரியுங்கிறாங்க, மேல கிடக்கிற ஆளுக்கு தெரியல. இவர் மேலதான் பாடியை போட்டு தூங்க வச்சிருக்கிறான், தூங்கத்தான் வச்சிருக்கிறான், அடக்கிரல மண்ணுக்குள்ள போட்டு. இவருக்கு எது தெரியல, எவ்வளவு நாள் நம்ம இருந்தோங்கிறது தெரியல, இந்த உணவுகள் ஏன் கெட்டு போகலன்னு தெரியல, கழுதைங்க மக்கி போனுச்சுன்னு தெரியல, பிந்தி எல்லாம் எப்படா உயிராக போறான்னு ஒண்ணுமே தெரியாம படுத்து கிடந்திருக்காரு. இவங்க என்ன செய்யறாங்க, அவளியா வந்து அங்க அடங்கியிருக்காரு, நான் ஒரு கபருக்கு உள்ள இருந்து நம்மளை பாப்பாரு, பாக்குதாது உள்ள உட்காந்து நம்மள அங்க இருந்து என்ன செய்யறாரு பாக்குறாரு அப்படின்லாம் நினைக்கிறார்கள். அதெல்லாம் இல்லைங்கிறது இதெல்லாம் ஒரு ஆதனைய. அப்ப இந்த மாதிரி அற்புதங்கள் வந்து இது நடக்கும்னு ஒரு தெரியவே செய்யாது. இது நடக்கும் 100 வருஷம் வந்து தூங்க வச்சிருவான்னு தெரியாது, எவ்வளவு நாள் தூங்கணும்னு தெரியாது. அவரிடத்தில் நடக்கிறது. அல்லாஹ் நினைத்தானே ஆனால் யாரிடத்தில் வேண்டுமானால் என்ன செய்வான், நல்லடியார்கள்ட்ட செஞ்சு காட்டுவான், சாதாரணமாக செஞ்சு காட்டுவான். அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபி இறை தூதர் அவங்களுக்கு அற்புதம் நடக்கலாம். அவங்களுடைய மனைவி சாராவை வந்து என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் நபி அழைச்சிட்டு போயிருக்கும் போது அந்த நாட்டில் உள்ள மன்னன் வந்து அந்த சாரா வந்து ரொம்ப ஒரு பேரழகு படைத்த ஒருத்தங்களா இருந்தாங்க, ரொம்ப அழகானவங்களா இருந்ததுனால அவன் என்ன செய்யறான்னா, அந்த அவங்களை வந்து அடைவதற்கு திட்டம் போடுறான். அந்த நாட்டு மண் அங்க போயிட்டாங்க இப்ராஹிம் நபி, அவங்களை அடைவதற்கு திட்டம் போடுகிறான். திட்டம் போட என்ன செய்யறான்னு கேட்டா, ஆள்களை விட்டு கூட்டு வரும்போது இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, இந்த பாரு நான் வந்து உன்னைய சகோதரின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவனுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டா, புருஷன் முன்னாடி அவன் தானே புருஷனை காலி பண்ணி போடுவான், காலி பண்ணிட்டு பொம்பளை மட்டும் எடுத்துக்கிறது யாரும் அந்த மன்னனுடைய தன்மை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த உலகத்திலேயே நம்ம 2 தௌஹீத் வாய்ந்தா இருக்கோம் சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வை நம்புற ஆளுக்கு நீனு நான் தான் இப்ப இருக்கிறோம். தாவா பண்ணி உத்தரவு வரல, ஆரம்ப கட்டமா இருக்கணும், அல்லது உத்தரவு வரலங்கிற கட்டமா இருக்கணும். உலகத்துல சொன்னது வந்து அவங்க வாழ்ந்த பகுதியை கூட சொல்லி இருக்கலாம். ஏன்னா லூத் நபி இன்னொரு பக்கத்தில் இருந்தாரு. அவங்க அந்த வார்த்தையில பூமின்னு சொன்னா கூட லூத் நபி அந்த காலத்துல இன்னொரு பக்கம் இருக்கத்தானே செஞ்சாரு. அவன் நம்ம பகுதியில் வச்சுக்கிறீங்களேன், நம்ம இருக்கிற இந்த பகுதியில உன்னையும் என்னையும் தவிர
யாருமே ஏகத்துவாதி இல்ல. இப்ப வந்து நான் உன்னுடைய கணவர்னு சொன்னா என்னை விட்டு நீ ஒரு ஆள் தான் ஒரு மிச்சமா இருப்ப, அதனால உன்னை சகோதரின்னு சொல்லிடுவேன். நீங்களும் அதே மாதிரி இங்க மைண்டன் பண்ணிக்க, உயிரை காப்பாத்துறக்கா அந்த பொய்லாம் சொல்லலாங்க இருக்கு. இது ஒரு ஆதாரம். இப்ராஹிம் நபி 3 பொய் சொன்னாங்கன்ற சொல்லுவாங்கல்ல, அந்த 3 பொய்ல இது ஒரு பொய். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அவன் கூட்டிட்டு போன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, இறைவா அல்லாஹ் துவா செஞ்சாங்க, இந்த சைத்தாண்ட என்னை காப்பாத்திரல அப்படின்னு அந்த அம்மாவும் துவா செஞ்சாங்க. இப்ராஹிம் துவா செஞ்சு அனுப்பிடுறாங்களா. அனுப்பணும் கையை வைக்கும் பொழுது என்ன செஞ்சு அல்லாஹ் வந்து கையை விளங்காம ஆக்கிறான். இப்படி 3 தடவை ட்ரை பண்றான். 3 தடவை பண்ணோம், நீ எனக்கு துவா செய்யி, அல்லாஹ் துவா செஞ்சு எனக்கு இந்த மாதிரி கையை நல்லபடி ஆக்குன்னு கேட்டவொன்னே அந்த அம்மா துவா செய்யறாங்க. அதுக்கப்புறம் இதை கூட்டு கொண்டு விட்டுருங்க மாமா, அங்க அவற்றை விட்டுருங்க, நீங்க மனுஷனை கூட்டு வச்சா சைத்தானை கூட்டு வந்திருக்குது அப்படியே ஹதீஸ்ல வருது. நான் ஒரு மனுஷ பொம்பளை கூட்டிட்டு வர சொன்னா நீ என்ன செஞ்சிருக்கிற, சைத்தானை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா, இன்னமா அத்தைத்து மோனி பி சைத்தானின், நீங்க வந்து ஒரு சைத்தானை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவற்றை கொண்டே விட்டுருங்கன்னு கூட ஒரு அடிமை ஆஜருங்கிற ஒரு அடிமை கொடுத்து என்ன செய்யறான், அவன் அனுப்பி வைக்கிறான் அந்த ராஜா. என்னன்னு கேட்டா அந்த அம்மா வந்து அவன் வந்து கெடுக்க நினைக்கும் பொழுது இவங்க நபிலாம் ஒண்ணும் கிடையாது தானே, இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சான் கிட்ட நெருங்க முடியாது, விளங்காம ஆக்கி காப்பாத்துறானே இல்லையா. இது மாதிரியான அற்புதம் நிகழ்ந்தது புகாரில 3108வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய நம்ம பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி பனி இஸ்ராயல் காலத்துல வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்களாம். இந்த 3 பேரையும் டெஸ்ட் பண்ணணும் என்பதற்காக பரீட்சை வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் 3 பேர் யாருன்னு கேட்டா, ஒருத்தன் வந்து வெண்குஷ்டம்ங்கிற நோய் உள்ள ஒருத்தன் வந்து இளமையில வழுக்க விழுந்தவன். இளமையில வயசாகி வழுக்க விழுந்த பிரச்சனை இல்ல, இளமையில வழுக்க விழுந்துச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு சமூகத்தில் என்ன செய்வாங்க, சரியா கரெக்ட் போய் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுவாங்க அவனை. அந்த மாதிரியான ஒரு ஆளு. இன்னொரு ஆளு வந்து கண்ணு தெரியாத ஒரு ஆளு. அந்த சமுதாயத்தில் ஒரு 3 பேர். இந்த 3 பேர் எதுக்கு எல்லாம் இதை டெஸ்ட் வைக்கிறான்னு கேட்டா, மனுஷன் வந்து நிலைமைக்கு தகுந்தவாறு மாறிக்குவான். அவனுக்கு சாதா கீழே கிடக்கும் போது ஒரு பேச்சு பேசுவான், மேல போயிட்டா வேற பேச்சு பேசுவான், உலகத்துக்கு சொல்லி தரணும். அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான், ஒரு மலக்கை வந்து அனுப்பி விட்டு முதல்ல அந்த வெண்குஷ்டத்துக்காரன் போறாங்க. இந்தாப்பா நான் வந்து இறைவன் புறத்திலும் வந்திருக்கிறேன், டெஸ்ட் பண்றதுக்கா எல்லாம் கொடுக்குறான். உனக்கு என்ன தேவை இருந்தா கேளு, எனக்கு என்ன எனக்கு இந்த வெண்குஷ்டம் போயிட்டு அழகான தோல் கிடைச்சிருச்சுன்னா போதும், தோல் மினுமினுப்பான ஒரு தோல் நல்ல கலர்ஃபுல்லா இருந்தா போதும் அப்படின்னு அவன் சொல்றான். சொன்ன என்ன செய்யறாங்க, சரி உனக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க துவா செய்யறாங்க. உடனே ஆளுநர் வந்து என்ன செய்யறான், ஒரு நல்ல அழகான ஒரு மனிதனா மாறிடுறான். சரி அப்ப இது ஓகே, நெக்ஸ்ட் உனக்கு வேற என்ன வேணும், எனக்கு கொஞ்சம் ஒட்டகம் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு ஒட்டகத்தை நல்லா கரு சூழ் கொண்ட ஒட்டகத்தை கொடுத்து இதை வச்சுக்கே எல்லாம் உனக்கு நிறைய பறக்க செய்வான் அப்படின்ட்டு அவனை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தன் யாருன்னு கேட்டா, அந்த இளம் வழுக்கை, இளம் வயசு வழக்குக்காரன், என்னப்பா உனக்கு என்ன மேட்ரு, வழுக்கு மண்டையா இருக்கனால எல்லாம் கேள்வி பண்றாங்க, எனக்கு நல்லா முடியலாம் வச்சு அது மாதிரி உண்டாக்கணும்னு கேட்டவுடனே சரி அப்படியே ஆயிடுச்சுன்னு நல்லா தந்துருவானு அவர் நல்லா என்ன செஞ்சாரு, அவர் நல்லா ஹேர் ஸ்டைலான ஒரு ஆளை ஒரு மாறிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, வேற என்ன உனக்கு வேணும், எனக்கு ஒரு மாடு கொடுத்தா போதும், அதை வச்சு நான் பொழைச்சிக்கிருவேன். அவருக்கு இதே மாதிரி ஒரு சூழ் கொண்ட ஒரு மாட்டை கொடுத்துட்டு இது அல்ல உனக்கு பறக்க செய்வான் அப்படின்ட்டாரு. அப்புறம் குருடன்ட்ட போறாங்க, எல்லாம் மலக்கத்தை அனுப்பி வைக்கிறான். குருடன்ட்ட போய் என்ன செய்யறாங்க, என்னப்பா உனக்கு என்ன ஏதாவது குறைகள் இருக்குதா, குருடா இருக்குதான் குறை, பார்வை வந்துட்டா போதும் வேற ஒண்ணு வேணாம், உனக்கு பார்வை வரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, உனக்கு என்ன வேணும், எனக்கு ஆடு இருந்தா போதும், ஒரு ஆடு கொடுங்க அது பொழைச்சிக்கிறேன். அவருக்கு ஒருத்தனுக்கு ஒட்டகம், ஒருத்தனுக்கு மாடு, ஒருத்தனுக்கு ஆடு கொடுத்துட்டாங்க. கொடுத்தா இதுக்கு அவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்காகத்தானே அல்ல இதை கொடுக்குறான். நான் தாறுமாற பெருகிருச்சு 3. ஒட்டகத்தை பார்த்தா பறக்கத்து உண்டாகட்டும் சொல்லி கொடுத்ததுனால அது பாட்டுக்கு ஒட்டகம் 100 கணக்கு அது பணப்பட மட்டும் அது பாட்டுக்கு இனவிருத்தி செய்கிறது, பெருசாகிட்டே போறது, பெரிய நம்பர்லாம் பண்ணையா உண்டாகி போச்சு. மாடு அது மாதிரி இவனுக்கு ஆகி போச்சு, அவனுக்கு ஆட்டு பண்ணை அந்த மாதிரி ஆகி போச்சு. உள்ள வந்த பிறகு அல்ல என்ன சொல்றான், இப்ப சொன்னாங்க இல்ல, இப்ப போய் அவங்கள போய் பாரு, அன்னைக்கு மாதிரி இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முசாபர் கோலத்துல அதே வானவரால் அனுப்புறான். முசாபர் மாதிரி ஒரு தேவை உள்ளவர் மாதிரி போய் இந்த ஒட்டகம் வச்சிருக்கிறவன்ட்ட போய், இந்த நான் வெளியூர்ல இருந்து வந்தேன், நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டேன், கையில காசு பண்ண ஒண்ணுமே இல்ல, ஊருக்கு போறது கூட ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு ஒட்டகத்துல கொடுத்தேன்னா ஏறி நான் என்ன செய்ய போயிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், நிறைய தேவைகள் நிறைய இருக்குப்பா எனக்கு. அவன் என்ன சொல்றான், நிறைய குடும்பம் முட்டை மாமா மச்சான் இவ்வளவு கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் உனக்கெல்லாம் நிறுத்தி இருக்க முடியுமா, நிறைய தேவைகள் இருக்குன்னு அவர் என்ன செய்யறாரு, இவரை சுட்டி காட்டுறாரு. நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தியப்பா, இப்படி இருந்தா நீ வந்த கேள்விப்படுறமே, அவர் நான் தான் அது ஆளுன்னு சொல்லாம என்ன செய்யறாரு, நீ இந்த மாதிரி இருந்திய வெண்குஷ்டமா இருந்த, அல்லாஹ் உனக்கு அழகான ஒரு உடலை தந்தான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, அல்லாஹ் உனக்கு இதெல்லாம் தந்தான் அப்படின்னோடனே
அதாவது அல்லாஹ் இருந்தானா? இது பரம்பரை பரம்பரையாவோட நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன சொல்றான்? இப்படி சொல்றான், இது பரம்பரை பரம்பரையாவோட வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்க அப்பம்பாட்ட காலத்துல நான் இப்படித்தானே இருக்கிறேங்கிறான். அவர் நினைச்சிட்டாரு, உங்க அப்பம்பாட்ட காலத்துல நீ எப்படி இருந்து அப்படியே ஆக கடவாயாக போயிட்டாரு. உங்க அப்பம்பாட்ட காலத்துல எப்படி இருந்தாயோ அப்படியே நீ இனிமேல் இரு. அதோட என்ன வச்சு புசு புசுன்னு போயிட்டான், பழைய நிலைக்கு வந்துட்டான். அதுக்குதான் இவன் மாட்டுக்காரன் போனா அவனு அதே மாதிரி, அவனுக்கு அதே மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இந்த குருடன் இருக்கான்ல, ஆடு வச்சுக்கிறவன், அவன்கிட்ட போன அவன் என்ன செய்யறான், இந்த மாதிரி சொன்னவன, சரிதான்ப்பா நானே கண்ணு தெரியாம தான் இருந்தேன், அல்ல எனக்கு பார்வை தந்துட்டான், அப்ப நான் அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன், நீ ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆளா இருக்கனால நான் உனக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு, இந்த மாதிரி உதவி செய்யறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சான், உதவி செஞ்சான். அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மாதிரி ஒரு 33% இப்படி இருப்பாங்க பொழுது, 66 அப்படி 3 தான் தேர் தொடங்குதா, 3 பேரை டெஸ்ட் வச்சோம்னா 2 ஃபெயிலாகி போயிடுது. அப்ப அந்த கணக்கெல்லாம் இப்போ இருக்குது. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தவொன்னு அவர் 3ல் 2 இப்படி தான் ஆயிடுறாங்க. 3ல் ஒரு ஆள் இந்த செல்வம் கொடுத்த பிறகு என்ன செய்யறாங்க, அதே மாதிரி இறையச்சத்தோட, அதே மாதிரி நல்ல குணத்தோட, அதே மாதிரியான ஒரு தன்மையோட இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன வழங்குது, உங்களை அற்புதம் நிகழ்வு. அவன் எவன அரவன்லாம் யார் கெட்ட நல்லா தெரியுது. இந்த வழக்கு உள்ளவன் யார் பெரிய மகா அப்படியாவா, அவனுக்கு போய் மாட்டை கொடுத்து ஆயிரக்கணக்கான மாடு உண்டாகுது. அவன் யார் இந்த வெங்குஷ்டத்துக்கார அவன் மகான் அப்படியாவா, ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு போய் என்ன செய்யறான், ஒட்டகத்தை கொடுத்தாரு தாறுமாறா உண்டாகுது. இவனும் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு இறையச்சம் உள்ள ஒரு மனிதரா இருக்கலாம், அவ்வளவுதான். தவிர பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆள்களா. அப்ப சாதா ஆட்களுக்கு நடக்கலாங்க, சாதாரண ஆட்களா இருந்தா கூட அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா இப்படி என்ன தேவை பண்ணிவிட்டு என்ன செய்வான், நான் இருக்கிறேன் காட்டிட்டே இருப்பான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி நம்ம வாழ்ற உலகத்துல ஒருத்தனுக்கு நடந்தா கூட நம்ம பேசிக்கிறோம்ல, அல்லாண்டு ஒரு தனக்கு தப்பா செய்யறான், ஒரு பெரிய அநியாயக்காரன் இருப்பான், ஒட்டுமைன்னா குடும்பம் இப்படி பண்ணுவான், நம்ம எவனுக்கு கேட்க மாட்டானு இருப்போம். அல்ல நினையா பொறுத்தர் ஒரு அடி ஒண்ணு அடிப்பானா, உலகம்லாம் என்ன செய்வோம், அல்லாண்டு ஒரு இருக்கிறான்ல இருந்தாலும் அதுக்குதான் அல்ல செய்யறது. எதுக்காக செய்யறது இல்ல, யாரையும் அவுளியா பட்டம் கொடுக்கறதுக்கா இது செய்யறது கிடையாது. அல்லது ஒருத்தருக்கு உதவி செய்வோம், உதவி செய்யறது மூலமா அவனை காப்பாத்துறது ஒண்ணு நடக்கிறது. அல்ல ஒருத்தன் இருக்கிறான், அந்த மாதிரி அவங்க குகையில இருந்து தப்பிச்சவங்க சொல்லுவாங்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய அருளோட நாங்க காப்பாற்றப்பட்டோண்டு, அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கோ ஏதோ ஒரு நோக்கத்துக்கு அல்லாஹ் செய்கிறானே தவிர அவங்களுக்கு இந்த ஆற்றல் இருக்குன்னு அர்த்தமா கிடையாது. இந்த பிச்சைக்காரனை போயிட்டாங்க அவ்வளவுதான். அல்லாஹ் கொடுக்க நினைச்சா 2 பேருக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவன் 2 பேரும் பிச்சைக்காரனை கொடுத்தான் பழையபடி. எப்படியான சம்பவங்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹ்